ஹாய், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு ஸ்ரீரங்கம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் திருநீர்மலை. இது வந்து பல்லாவரம் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், பெருமாள் கோவில். திவ்ய தேசத்தில் இது ஒன்று. இதுதான் திருநீர்மலை கோவில் என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு மலை கோவில். இந்த என்ட்ரன்ஸ் வந்து கீழே உள்ள கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே சாமி வந்து ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்கும். இந்த சாமி தான் அந்த சாமி. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே உள்ளே இருக்கும், மலையில் இருக்கிற சாமி. இது கீழே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ. மேலே ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை சொல்லிட்டுனா கீழே எடுத்து காமிச்சிருக்கவங்களுக்காக. கீழே பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது மேலே படி ஏறுவோம். ஒரு 250-300 படிக்கு மேலே இருக்கும். இங்கேருந்து அப்படியே ஏறி போனோம்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே மேலே வந்துடுது. சுற்றிலும் இந்தமாரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது வந்து ராமானுஜர். அங்கங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நாங்கள் போயிருந்தது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, கூட்டம்லாம் இல்லை. ஏற முடியலையா? ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு நல்லா கிளைமேட்டு நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. பாப்பாலாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுச்சு கோவிலில். இங்கே பக்கத்தில் உட்கார்றதுக்கு வசதியாக இந்த கட்டையெல்லாம் இருக்குது. முடியலன்னா உட்காந்துக்கலாம். சொல்லப்போனால் திருப்பதி படி மாரியே இருக்குது திருநீர்மலை. அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்பலாம் ஹைட்டாக கிடையாது மலை. பகல்லையும் வரலாம், நைட்லேயும் வரலாம். சும்மா அவங்க சொல்லுவாங்க 10. பகலில் காலையில் டைமிங் வந்து 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 4 மணிக்கு திரும்பி ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம மேலே கூட இருக்கலாம், நட மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 11 மணிக்கெலாம் மேலே போகிற மாதிரி போயிட்டோம். அங்கே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலான்ட்டு மேலே ஏறுறோம். இங்கே மேலேருந்து பார்த்தா சிட்டி ஃபுல்லாக தெரியும்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இந்த சைட்லேயே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அங்கே நாங்கள் போகல, சரி மேலே க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஏறி மேலே போயிட்டோம். இது வந்து ரங்கநாத பெருமாள் சூரிய பிரபை திருநீர்மலை. இதுமாரி அங்கங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம். பாப்பாலாம் மேலே ஓடி போய் ஏறிச்சு. நாங்கள் பொறுமையாக ஏறி போனோம். எங்கள் மீட்டம்மாவுக்கு மூச்சு இறக்கிது, ஏற முடியல. கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் படிக்கட்டு. இது வந்து இது என்ன சாமி? ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கருட சேவை திருநீர்மலை அப்படின்னு போட்டிருக்கு. கீழே வந்துட்டு ஒரு பெருமாள், மேலே 2 பெருமாள், மொத்தம் 3 பெருமாள் இருக்கார். 108 திவ்ய தேசத்தில் இது ஒரு திவ்ய தேசம். கீழே உள்ள பெருமாள் அப்படியே திருப்பதியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹைட்டு மட்டும்தான் கம்மி. அடுத்து இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நீர்வண்ண பெருமாள். இவர் தான் கீழே இருக்கார். இங்கே குரங்கெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, நாய் தான் சுற்றுது. எப்போதும் மலையில் பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் நிறையா இருக்கும். இங்கே ஒரு குரங்கு கூட இல்லை. தலைவர் இவர் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க, கோயில் வந்தாச்சுங்க. இதுதான் கோயில், மேலே மலை கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். சாமி பார்த்துட்டு வந்துட்டு பார்க்கலாம். இது கோயிலோட என்ட்ரன்ஸு. சாமி பார்த்து வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸ்ரீரங்கன்
சொல்ல போனால் ஸ்ரீரங்கத்தோட அப்படியே காப்பி மாரி தெரியுது எனக்கு. அங்கே பெருசாக இருக்கும் பெருமாள், இங்கே சின்னதாக இருக்கிற கொஞ்சம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம் அப்படியே இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம பல்லாவரம், தாம்பரம் அந்த சைடு உள்ள எல்லாமே தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு 5-6 ஃப்ளைட்டு போகுதுங்க. இங்கே பசங்களாம் வந்தால் ஃப்ளைட்டு காமிச்சு விளாட்லாம் நல்லா. இங்கே தான் நாங்கள் வந்த ரோடு. இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் போட்டுள்ள தேர் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது பாருங்கள். அந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி குளம் இருக்குது. கோயில் குளம். இப்போ நம்ம அங்கே இருந்தால் நம்ம ஏறி வந்திருக்கோம். இந்த சாமி பார்க்க போகிறோம். இது என்ட்ரன்ஸு, மலை மேலே உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸு. நேராக கொடிமரம் இருக்குது. சாமி பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் கோயிலுக்குள்ளேயே போகல, வெளியிலே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இனிமேல் தான் கோயிலுக்குள்ளே எடுத்து போக போகிறோம். ஏன்னா அந்த இடத்த பார்த்ததுமே நேராக கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சரி நாங்கள் இன்னும் 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பி போகலான்ட்டு இருக்கோம். லொக்கேஷன் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ரொம்ப தெரியல, மலையிலேருந்து பார்த்தோம்னா அந்த கோலம் அழகாக தெரியுது பின்னாடி. இது பார்க்குறதுக்கு நல்லா இடம்லாம் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மலை தான் பின்னாடி சைடு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த குளம் எப்படி தெரியுது பாருங்கள். வரீங்களா உள்ள? இந்த குளம், அந்த தேர் எல்லாம் இங்கே பார்க்கப்போ அருமையாக தெரியுது. ரொம்ப பழமையான கோயில் இது, திருநீர்மலை. இது வந்துட்டு 108 திவ்ய தேசத்தில் 61வது திவ்ய தேசம் அது, இந்த திருநீர்மலை. இங்கே உட்கார்றதுக்கு கட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னா ஜம்முன்னு உட்காந்து காற்று வாங்கிட்டு போகலாம். பகலில் வந்தோன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும். ஈவினிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் செமையாக இருக்கும். சிட்டிலேருந்து மேலேருந்து சிட்டியை பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஜொலிக்கும் அப்படியே. எங்களுக்கு ஈவினிங் வரத்துக்கு நேரம் இல்லை, அதனால் பகல்லே வந்தாச்சு. நாங்கள் வந்து உட்காந்துருக்கப்ப அங்கே ஒரு பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாங்க. இந்த பாப்பாவுக்கு முக்கியமாக எனக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால தான் இந்த பிளான் போட்டு இந்த கோயிலுக்கே வந்துச்சு. சரி கோயில் போய்ட்டு வரோம் அப்படின்ட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு சாக்லேட் எடுத்துக்கிட்டு பாப்பா கிளம்பிட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருஷமாக இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் போட்டோம். பட் எங்களால் முடியல. சரி என் பர்த்டே அது மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ. போதும், ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வருவோம் வாங்க. இது மேலே உள்ள கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலுக்கு இல்லை நேராக போனோம்னா உள்ள கொடிமரம் வச்சுருக்காங்க. மேலே வரத்துக்கு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா படிக்கட்டு இருக்குது. அது வழியாக போய் சாமி பார்த்துட்டு ரைட் சைடில் திருப்பி வரணும். வெளிப்பிரகாரமும் இருக்குது இந்த கோயிலுக்கு. மலை கோயிலில் காம்பவுண்ட் சுவர்லாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு வந்து வெளிப்பிரகாரம், இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஸ்டெப்பில் ஏறி உள்ளே போகணும். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு கோவில். இப்போ உள்ளே போகிறோம் நாங்கள். உள்ளே கேமரா அலோடு எல்லாம் தெரில, அதனால் நாங்கள் வந்துட்டு தெரியாமல் தான் போயிட்டுருக்கோம். உள்ளே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இது வந்து இன்னொரு சன்னதிக்கு போகிற வழி. நான் சொன்னல 2 பெருமாள் இருக்காருன்னு, அந்த பெருமாள் 2 பெருமாளும் இதுக்குள்ளே தான் இருக்கார். ரொம்ப குனிஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இடம். இடத்தெல்லாம் பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து இடம். தூணு இந்த இடமெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப பழமையான இடம். மலை மேலே இருக்கிற கோவில் இது. இந்த மெயின் சன்னதிக்கு பின்னாடி பக்கம் இந்த 2 பெருமாள் இருக்குது. அதாவது பின்னாடினா சைடில் வந்துட்டு பின்னாடி வர மாதிரி இருக்கும். இப்படி பார்த்துட்டு அந்த சைடு வந்து சுற்றி இறங்குற மாதிரி இருக்கும். 2 வழி இருக்கும். இறங்குறதுக்கு ஒரு வழி, ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்கும்.
மேலே உள்ள 2 பெருமாளை பார்க்குறதுக்கு. பார்த்துட்டோம். பார்த்துட்டு இப்போ இறங்கிட்டுருக்கு. பார்த்து இறங்கணும். படிக்கட்டுலாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். தலை இடிச்சிக்காமல் இறங்குற மாதிரி இருக்கும். கீழே குனிஞ்சு இறங்கணும். கரெக்டாக என் பொண்ணு ஹைட்டு தான் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸு. குனிஞ்சு தான் வரணும் அதுக்கு. இப்போ எனக்கு தெரியுதா, பெரியவங்களாம் குனிஞ்சு தான் வரணும். ஐ திங்க் இங்கே சொர்க்க வாசல்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன். பட் இது எங்கே இருக்குன்னு நாங்கள் சரியாக பார்க்கல. வெளியில் வந்தால் ஒரு பூனை படுத்து கிடக்கு வாசலில். சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு என் பொண்ணு பூனையை பார்த்தோன்னா பயந்து ஓடுது. சரி, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இது வெளியில் உள்ள என்ட்ரன்ஸ் பிரகாரம் அது கொடிமரத்துக்கு நேராக. இங்கே ஒரு கிரில்லு போட்டு வச்சுருக்காங்க. இப்படி சாமி பார்த்துட்டு இறங்கினோம்னா கீழே கோபுரத்தை பார்க்கலாம். கோபுர தரிசனத்தை முடிச்சுட்டு இடத்த பாருங்கள். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. அதுக்குள்ளே என் பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பிரசாதம்லாம் வைத்தாங்க. அங்கே போய் ஏதாச்சும் வாங்கலாமான்ட்டு பார்த்தோம். அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. முறுக்கு, லட்டு வச்சுருந்தாங்க. பாப்பாட்ட என்ன வேணும் கேட்டதுக்கு முறுக்கு வேணும் சொன்னிச்சு. இன்னொரு முறுக்கை வச்சு எடுத்துக்கிட்டு 40 ரூபா முறுக்கு. எல்லாம் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் கல்கட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் கல்கட்டு வாங்கிட்டு வாங்கின முறுக்கு எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க இடத்துக்கு வந்துட்டோம். சரி, எங்கே போய் சாப்பிட்லாம் உட்காந்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வெளியில் போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. நீ மதிய டே தான் வந்தீங்கன்னா இல்லை சாப்பாடு கட்டிட்டு வந்து ஜாலியாக இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். நிம்மதியாக ஜம்முன்னு காற்றடிக்க சூப்பராக அழகான கட்டையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் படுத்து எடுத்துட்டு போகலாம். யாரும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க. முறுக்கை சாப்பிட்லான்ட்டு முறுக்கை பிரித்து நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்க்கப்ப அந்த குளம், தேர் நல்லா தெரியுதுங்க சூப்பராக. இதுக்காட்டியே வரலாம். இங்கே ரொம்ப பழமையான கோயில் தான். பெயிண்டிங்லாம் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்ரீரங்கர் தான் உள்ளே படுத்திருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே இறங்குறோம். இப்போ கீழே இறங்கி வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு 4-5 பேர் ஏறுறாங்க, இறங்குறாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை. நாங்கள் 12 மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டோம். இந்த திருநீர்மலை பயணம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோவிலை. நாங்கள் அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய். காய் சொல் பாய். பாய், டாடா.